Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. முட்டாள்கள் வந்து அப்படி தான் வாய விட்டுருவாங்க. என்னன்றது யோசிக்க தெரியாது, எதையாவது ஒன்று பேச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பின்விளைவு பார்த்தா ஐயோ நம்ம பேசிட்டோமே, எல்லாரும் போட்டு நம்மளை கழுவி ஊற்றுறாங்கன்னு பதட்டமாகி போய் வேறு ஏதாவது உளர ஆரம்பிச்சிடுறாங்க. ரவா கோபின்ற ஒருத்தர் ஒரு நடிகர், அவ்வளோதான். ஏதோ ஆங்கராக இருந்தார், இதாக இருந்தார், சினிமா அதெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அவருக்கு கருத்து என்னத்தை, என்ன கருத்து, நாய்களை பற்றி ஒரு என்ன தெரியும். இப்போ நீங்கள் நாயை வெளியே பார்க்க முடியாது. மலேசியாவில் போனீங்கன்னா எங்கே திருநாயா, திருநாயின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போ எவனாவது கொண்டு நாயை விட்டானா அவனை கொண்டு போய் நாய்க்கு கொண்டு அடைச்சிடுவான். இவங்கெல்லாம் இங்கே நல்லா தின்னுட்டு கொழுத்து போய் டாக் லவர், மண்ணாங்கட்டி லவர் இதெல்லாம் அடித்து போகிறாங்க. டிவி சேனலில் கூப்பிட்டான்றக்காக பேசினேன்னா நீ அடி தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி. இவங்கெல்லாம் வந்து அப்பர் மிடில் கிளாஸு. இவங்க வந்து இப்போ ஏறினா காரு, இறங்கினா புல்டோஸ் வந்து போகக்கூடியது. இவங்க நாய் கிடைக்காது. அப்போ நீ வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு இப்போ அன்றாட காட்சிகள், வேலைக்கு போயிட்டு வரவன், நைட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரவன், மிட் நைட்டில் டியூட்டிக்கு போயிட்டு வரவன், அவன் கறி வாங்குவான். கறி வாங்குறவன் அவன் தெரு நாயிட்டான். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க கிடையாது. உனக்கு என்ன தெரியும் வெளி உலகத்தை பற்றின்றது தான் இந்த இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவர்களே இந்த திருநாயை லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் உமாபதி சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அடுத்தது நீயா நானால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு ஷோவாக நடந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் நடக்குதோ, சமூகத்தில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி பெருசாக பேசணும், மக்களுக்கு சேர்கிற மாதிரி. ரெண்டு தரப்புலையும் என்ன இருக்குதோ அதை பேசணுன்றது போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த வாரம் வந்து நாய்கள் இஷ்யூ பற்றி பேசினாங்க, தெரு நாய்கள் பற்றி. அதை வந்து வச்சுருக்கணுமா இல்லை வேண்டாவா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கோணங்களில் பேசியிருந்தாங்க. அதில் வந்து பேசினவங்களை யாரெல்லாம் ஆதரவாக பேசுகிறாங்களே, வடவா கோபியாக இருக்கலாம், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மு அவங்களா இருக்கலாம். ஷோவே வந்து இப்படி போகும் நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, கோபிநாத் இப்படி பண்ணுவார் நாங்கள் நினைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஷோவை விட அவங்க போடுற வீடியோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது பேசுனது உண்மையாக தான் பேசுனாங்க, ஆனால் ஏன் அது கோவத்தை உண்டாக்குது அவங்களுக்கு அப்படின்றது இருக்குது. இல்லை பொதுவாக இப்போ இவங்களான்னு இல்லை, அதை நீங்கள் எப்படி நினச்சா அப்படின்னா, முட்டாள்கள் வந்து அப்படி தான் வாய விட்டுருவாங்க. என்னன்றது யோசிக்க தெரியாது, எதையாவது ஒன்று பேச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பின்விளைவு பார்த்தா ஐயோ நம்ம பேசிட்டோமே, எல்லாரும் போட்டு நம்மளை கழுவி ஊற்றுறாங்கன்னு பதட்டமாகி போய் வேறு ஏதாவது உளர ஆரம்பிச்சிடுறாங்க. ரவா கோபின்ற ஒருத்தர் ஒரு நடிகர், அவ்வளோதான். நடிகர், ஆங்கராக இருந்தார், இதாக இருந்தார், சினிமா அதெல்லாம் நடிச்சிருந்தாப்புல. அவருக்கு கருத்து என்னத்தை, என்ன கருத்து, நாய்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும். என்னத்தையோ வாய்க்கு வந்தது அடிச்சு விட்றது தான். ஒரு டிவி சேனலில் கூப்பிட்டான்ருக்கா, வாய்க்கு வந்ததை பேச்சு விட்ருக்கு. அந்த மாமி ஒன்று வந்துச்சு, அதுவும் லூசுத்தனமாக பேசி விட்டுருச்சு. இப்போ போட்டு எல்லாம் அடின்னு அடிக்கும்போது ஐயோ அப்பான்னு அலறாங்க. ஸோ இதுதானே வழியே அவர்கள் இன்னுமேனாலும் அவர்கள் அறிவை வளர்த்துக்கணும். அவங்களுக்கு அந்த மேல்தட்டு அந்த இது இருக்கா சார்? ஏன்னா அந்த சைடு ஆதரவா பேசினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அது என்ன நடக்குதுன்றதே தெரியல. அவங்க வெளி உலகத்துல பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த லேடியை கூப்பிட்டு அவங்க வீட்டில் எய்த்த வீட்டில் யாருமா இருக்கா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு 4 வீடை கேளுங்க, அதே அதுக்கு தெரியாது. இதெல்லாம் உலகத்தை பற்றி பேச வந்துருச்சுன்றது தான் காலத்தின் கொடுமை. டிவி சேனலில் கூப்பிட்டான்றக்காக பேசினேன்னா நீ அடி தான் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி. இவங்கெல்லாம் வந்து அப்பர் மிடில் கிளாஸு. இவங்க வந்து இப்போ ஏறினா காரு, இறங்கினா புல்டோசர்னு போகக்கூடியவங்க. இவங்க நாய் கிடைக்காது. அப்போ நீ வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு இப்போ அன்றாட காட்சிகள், வேலைக்கு போயிட்டு வரவன், நைட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரவன், மிட் நைட்டில் டியூட்டிக்கு போயிட்டு வரவன், அவன் கறி வாங்குவான். கறி வாங்குறவன் அவன் தெரு நாயிட்டான். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க கிடையாது. உனக்கு என்ன தெரியும் வெளி உலகத்தை பற்றின்றது தான் இந்த இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இவர்களே இந்த திருநாயை லிஸ்ட்டில் சேர்த்து விட்டாங்க. அதில் வந்து இன்னொரு சீரியல் ஆக்டர்ஸ் என்னன்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் 4 நாய் எடுத்து வளர்க்குறேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் எடுத்து வளர்க்குறேன், நீங்களும் அந்த மாதிரி வளர்ந்தா ஏன் இப்படி வந்து நாய்கள்லாம் சுத்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்து வளர்க்குறாங்க, அவங்களுக்கு காசு இருக்குது, எடுத்து வளர்க்குறாங்க, அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பண்ண முடியும். ஒரு அன்றாட வேலைக்கே வந்து போய் தான் நான் சம்பாதிச்சு தான் குடும்பத்தையே நடத்த முடியும் அப்படின்றவங்களுக்கு அதை செய்ய முடியாதுல்ல. அவங்க இடத்துக்கே திரும்பவும் நாய்களை கொண்டு வந்து சேர்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்கள நீங்கள் எடுத்து வளங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, அது கடிக்க வந்துச்சுன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு மனப்பான்மையில் பேசுகிற ஒரு விஷயமா. அவங்களுக்கு நாலேஜ் அவ்வளோதான், அவங்களோட அறிவு அவ்வளோதான். அவங்களாம் வாழ தகுதியற்றவர்கள். நான் நகரத்தில் வாழ தகுதியற்றது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சின்னு காசை வச்சுக்கிட்டு வீட்டில் தின்னுட்டு சும்மா பொழுது போகாமல் இருக்கும். அவன் அன்றாட நாளைக்கு என்ன சாப்பாட்டுக்கு என்ன வெளியே, இந்த மாதம் வாடகைக்கு என்ன வெளியே நினைக்கிறவன் வந்து இந்த மாதிரி பேச மாட்டான்.
அவனுக்கு வேலைக்கு போகிறதுக்கே டைம் இருக்காது. இவங்கெல்லாம் நல்லா தின்னு கொழுத்து போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாயை வளர்க்குறேன், பேய் வளர்க்குறேன், பூனை வளர்க்குறேன்னு சொல்லி இதுகளை பூராமே கொண்டு போய் எங்கிட்டாவது இப்போ ராஜஸ்தான் பக்கம் போய் கல் உடைக்க விட்டுறணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியுன்றது. இங்கே லோக்கலில் இருந்தால் அதுகளுக்கெல்லாம் அறிவு வராது. ஸோ இவர்களெல்லாம் வந்து என்னென்னா இந்த நாட்டில் என்ன நடக்குது, தெருவில் நடக்குது, ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஆட்கள். இவங்க வந்து வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர்களை வச்சு ப்ரோக்ராம் நடத்துகிற நல்ல வேலை கோபி போட்டு அடித்து காலி பண்ணி துரத்தி விட்டாப்புல. இல்லைன்னா இவங்களெல்லாம் வச்சு இந்த நாட்டில் இந்த பூமிக்கு பாரம் தான் இவங்களாம். கவுண்டமணி சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் பூமிக்கு தான் பாரம். எதுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம். இந்த கூட்டம் கும்பல் பூரா அப்படிப்பட்ட கும்பல் தான் இது. மனுஷனுக்கே வாழ்கிறதுக்கு வழி இல்லை. அவன் ஆந்திராவிலேருந்து இங்கே வேலைக்கு வரான், பீகார்லேருந்து 12,000 ரூபா சம்பளத்துக்கு அங்கேருந்து கக்கூஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணி வரான் ட்ரெயினில். பிள்ளை குட்டியெல்லாம் அங்கே விட்டுட்டு வரான். ஸோ வந்து இப்படி இருக்குது. இவங்க நாயை கட்டி எழுதிட்டு இருக்கேன், தெருநாயை கட்டி. தெருநாயெல்லாம் வந்து இப்போ தெருநாய் இந்த நாட்டிலையுமே கிடையாது. அமெரிக்காவில் தெருநாய் இருந்துன்னா நாய் வளர்த்தவனை சுட்டு விடுவாங்க. ஏன் அமெரிக்காவில் கிடையாது, பிரிட்டனில் கிடையாது, ஃப்ரான்ஸில் கிடையாது, எங்கேயுமே நீங்கள் இலங்கையில் கூட தெருநாயை பார்க்க முடியாது. புரியுதா? எங்கேயுமே பார்க்க, சிங்கப்பூரில் நீங்கள் நாயே பார்க்க முடியாது. எதுக்கு நாயை வளர்க்குறேன்னு கேட்பான். உனக்கு எதுக்கு நாய், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பல நாடுகளில் எங்கேயுமே நீங்கள் நாயை வெளியே பார்க்க முடியாது. நீங்கள் மலேசியாவில் போனீங்கன்னா எங்கே திருநாயா, அப்படி திருநாயின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. எங்கே எவனாவது கொண்டு நாயை விட்டானா அவனை கொண்டு போய் நாய் கூண்டில் அடைச்சிடுவாங்க. இவங்கெல்லாம் இங்கே நல்லா தின்னுட்டு கொழுத்து போய் டாக் லவர், மண்ணாங்கட்டி லவர்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அடித்து துரத்தாமல் வச்சுருக்கிறது பெரிய. சினிமாவை சார்ந்தா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம், தொடர்ந்தும் பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி.